ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி சூப்பரான ரசம் ரெசிபி, அதுவும் அம்மியில் இடித்து வைக்கிறேன். ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பூண்டு ஒரு 3 தட்டி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் தட்டி எடுத்துக்கோங்க, அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இது கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா கல்ச்சட்டியில் வைக்க போகிறேன். ஸோ அம்மியில் இடித்து கல்ச்சட்டியில் வைக்கும் போது அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்ச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கல்ச்சட்டி சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படாது. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி எடுத்ததில் 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜாஸ்தியாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்க அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. தனியாக தக்காளியை வேக வச்சு ரெண்டையும் நல்லா மல்லித்தலை உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அதையும் ஊற்றி முறை கட்டி எடுத்தால் சூப்பரான ரசம் ரெடி. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.